குஹன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மைகில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனி பேச்ச ராகவே கேத்தவே நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 7/5/2024 ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 24ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. புலிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 5:54. கரணம் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று காலை 11:17 வரை சதுர்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று மாலை 3:19 வரை அஸ்வினி, பின்பு பரணி. நாமயோகம் இன்று இரவு 9 வரை ஆயுஷ்மான், பின்பு சௌபாகியம். கரணம் இன்று அதிகாலை 12:21 வரை பத்திரை, பின்பு காலை 11:17 வரை சகுனி, பின்பு இரவு 10:18 வரை சதுஷ்பாதம், பின்பு நாகவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் மகம், பூரம். சந்திராஷ்டமம் உடைய ராசி சிம்ம ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை காரைக்குடி ஸ்ரீ கொப்புடையம்மன் உற்சவம் ஆரம்பம். குரங்கனி ஸ்ரீ முத்துமாலையம்மன் பவனி வரும் காட்சி. திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் மைசூர் மண்டபத்தில் கள்ளர் திருக்கோலமாய் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முன்னோர்களை வழிபட நன்மை உண்டாகும். விரதாதி விசேஷங்கள் அமாவாசை தினம் முன்னோர்களுக்குண்டான வழிபாடுகள் செய்வது விசேஷம். திதி தர்ப்பணம் செய்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முன்னோர்களுடைய ஆசி வேண்டி வழிபாடு செய்வதோடு இயலாதவர்களுக்கு ஒருவருக்காவது உணவு அன்னதானம் செய்வது பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அமாவாசை நாளில் வீட்டில் பெரியவர்களுடைய வயதுக்கு ஒப்பானவர்களிடத்தில் அன்னதானம், வஸ்திர தானம் செய்வது அவசியம். அப்படி செய்யும் பொழுது முன்னோர்களுடைய ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அமாவாசை நாளில் பசுக்களுக்கு எல்லாரும் அகத்திக்கீரை வாங்கி கொடுக்காதீர்கள். பசுக்களுக்கு விருப்பமான பரங்கிக்காய், அதாவது மஞ்சள் பூசணிக்காய், வெண் பூசணிக்காய், மாதுளம் பழம் இப்படி தானம் கொடுப்பது நல்லது. அதிகமாக பச்சரிசி கொடுக்க கூடாது. பசுவிற்கு சில நேரம் வயிற்று உபாதைகள் ஏற்படலாம். ஆகவே எல்லோரும் அகத்திக்கீரையோ, எல்லோரும் பச்சரிசி, வெல்லமோ இப்படி போன்ற ஒரு உணவினை தானமாக கொடுக்க கூடாது. பசுக்களுக்கு எது நன்மையாக இருக்குமோ சத்து மாவு கொடுக்கலாம். ரிப்பீட், பசுக்களுக்கு சத்து மாவுகளை கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் பொழுது பசுக்களுக்கு உடல் பலம் பெறும். அதுவே உங்களுக்கு புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? சாஸ்திர பயிற்சி வேலைகளை செய்ய நல்ல நாள். பசு தொழுவ பணிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள். மரக்கன்றுகளை நடுவதற்கு சிறந்த நாள். வரப்பு தொடர்பான பணிகளை செய்ய உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 4:40 முதல் 6:28 வரையில் மேஷ லக்னம். 6:29 முதல் 8:31 வரையில் ரிஷப லக்னம்.
8:32 முதல் 10:42 வரையில் மிதுன லக்னம். 10:43 முதல் 12:51 வரையில் கடக லக்னம். 12:52 முதல் 2:52 வரையில் சிம்ம லக்னம். 2:53 முதல் மாலை 4:53 வரையில் கன்னி லக்னம். 4:54 முதல் மாலை 6:58 வரையில் துலாம் லக்னம். மாலை 6:59 முதல் இரவு 9:10 வரையில் விருச்சக லக்னம். 9:11 முதல் 11:17 வரையில் தனுசு லக்னம். இரவு 11:18 முதல் காலை 1:11 வரையில் மகர லக்னம். 1:12 முதல் 2:54 வரை கும்ப லக்னம். 2:55 முதல் காலை 4:35 வரையில் மீன லக்னம். செவ்வாய்க்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பொழுது வீட்டில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை 27 முறை பாராயணம் செய்பவர்களுக்கு வீடு மனை நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். இதுவரையில் வீடு நிலம் இல்லாதவர்களுக்கு கூட செவ்வாய் பகவானுடைய அனுகிரகத்தினால் நீங்கள் வாழ்வதற்கான இடம் வீடு கிடைக்கும். மனை சார்ந்த பிரச்சனைகள் தீர, சகோதரர்களால் ஏற்படக்கூடிய சில சங்கடங்கள் மறைய, வீண் விரோதங்கள் நீங்க ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. அவரே செவ்வாய் பகவானுக்கான அதிபதியாக இருக்கிறார். ருண ரோக சத்துருக்களை நீக்க வல்லவர் ஸ்ரீ முருகப்பெருமான். ஆகவே 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். இன்று ஒரு தகவல். அமாவாசை தினமாக இருப்பதால் இந்த நாளுக்கான இன்று ஒரு தகவலை நீங்கள் அறியலாம். அமாவாசை திதியில் இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை தவிர மற்ற எக்காரியங்களும் செய்யக்கூடாது. இந்த விஷயத்தை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முன்னோர்களுடைய வழிபாடு செய்யுங்கள். நன்மைகளை மிகுதியாக பெறுவீர்கள். 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகளை அறியலாம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. செவ்வாய்க்கிழமை தினம் காலை 6 முதல் 7 மணி வரை செவ்வாய் பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை சூரிய பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை சுக்கிர பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை புதன் பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை சந்திர பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை சனி பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை குரு பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை செவ்வாய் பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை சூரிய பகவான் ஓரை. பிற்பகல் 3 முதல் 4 மணி வரை சுக்கிர பகவான் ஓரை. 4 முதல் 5 மணி வரை புதன் பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை சந்திர பகவான் ஓரை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் சித்திரை மாதம் 24ஆம் நாள். ராசிநாதன் செவ்வாய் பகவானே இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக அமைகிறார். 4 கிரகங்களின் சேர்க்கை உங்களுடைய ராசியில் அமைகிறது. சந்தேக உணர்வுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் மேஷ ராசி அன்பர்களே. புதன் பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான், சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. 2ஆம் வீடு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது சில நேரத்தில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வரவுகளில் சின்ன சின்ன போராட்டங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்பாராத சில மாற்றங்கள் உண்டாகும். மறைமுகமான விமர்சனங்கள் தோன்றி மறையலாம். கருத்துக்களை சூழ்நிலை அறிந்து நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும்.
மேஷராசி அன்பர்களே, மனதில் பட்டதை அப்படியே பேசிவிடாதீர்கள். ராசியில் 4 கிரகங்களினுடைய சேர்க்கை அமைவதாலும் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் மறைவு ஸ்தானத்தில் ராகு பகவானோடு இருப்பதாலும் சில சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகத்தான் இருக்கும். ஆகவே சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் பேசுவது, செயல்படுத்துவதே உங்களுடைய வேலைக்கு நல்லது. அலுவலக சம்பந்தமான விஷயங்களில் தெளிவு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் முடிந்த வரையில் மற்றவர்களுடைய கருத்துக்களை அவ்வப்போது கேட்டுக்கொள்வது, ஆலோசனைகளை பெறுவது என்பது அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மையை ஏற்படுத்தும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான் ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான் வழிபாடு சிறப்பு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை, உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி கேத்து பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். பிறருடைய விஷயங்களை பற்றி அறிந்து கொள்வதில் ஆர்வம் குறைத்துக் கொள்ள வேண்டும். நெருக்கமானவர்களிடத்தில் சந்தேக உணர்வுகள் வைத்துக் கொள்ளக்கூடாது. சில மாற்றங்கள் பெறக்கூடும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார். சுக்கிர பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். மறைமுகமான விமர்சனங்கள் ஏற்பட்டு மறையும். உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் மற்றவர்களுடைய மனம் புண்படாதபடி பேசுங்கள். பரணி நட்சத்திரக்காரர்களே, சரியான விஷயமாக இருந்தால் மட்டுமே உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தலாம். வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவாக, அன்பாக நடந்து கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த முயற்சிகளில் ஓரளவுதான் பலன் கிடைக்கும். அதிக முயற்சிகள் செய்தாலும் கிடைக்க வேண்டியது சில போராட்டங்களுக்கு பிறகுதான் கிடைக்கும். ஆகவே எதிலும் எச்சரிக்கையாக இருங்கள். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூரிய பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். தெளிவு நிறைந்த நாளாக இருக்கும். விவேகமாக இருக்க வேண்டும். எதிலும் பொறுமை, நிதானம் தேவை. அவசர கதியில் சில முடிவுகள் எடுக்க வேண்டாம். இன்றைய நாள் மிக மிக விழிப்புணர்வாக இருந்தால்தான் வேலை, வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்கள் ஓரளவாவது பலன் கிடைக்கும். தியானம் செய்யுங்கள். தெளிவு நிறைந்த நாளாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேத்து பகவானும், ராசியினுடைய 10ஆம் வீடு தொழில் ஜீவன ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும். குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். உடலில் இருந்த ஒரு விதமான அசதிகள் ஏற்பட்டு நீங்கும். ரிஷபராசி அன்பர்களே, ராசியின் 12வது வீடு விரயஸ்தானத்தில் புதன் பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான், சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. வியாபாரத்தில் படிப்படியான முன்னேற்றம் இருக்கும். உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான் 12ஆம் வீட்டிலேயே சஞ்சாரம் செய்கிறார். மேஷ ராசியில் செவ்வாய்க்கிழமை தினம் காலை 8 முதல் 9 மணி வரை என்பது சுக்கிர பகவானுக்கான ஓரை. அந்த நேரத்தில் ஆண்கள் கடைக்கு சென்று கல் உப்பு வாங்கி வந்து உங்கள் வீட்டு சமையல் அறையில் வைப்பது மிக விசேஷம். பெண்களிடத்திலோ யாரிடத்திலோ கொடுக்கவோ வாங்கவோ கூடாது. கடைக்காரர் கொடுத்தாலும் கூட அதில் ஒரு இடத்தில் வைத்து பிறகு அந்த பொருளை நீங்கள் கொண்டு வருவது நல்லது.
பயண நேரங்களின் போது மிக கவனமாகவே இருங்கள். எண்ணங்களை சிதற விடாதீர்கள். உடற்பயிற்சியும் சரி, தியான பயிற்சியும் உங்களுக்கு நன்மையை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கும். சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். பொதுவாக பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்லது நிறைந்த நாள், நன்மைகள் பிறக்கக்கூடிய அற்புதமான நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்தும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அமாவாசை தினமாக இருப்பதால் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யுங்கள். அதோடு நவ கிரகங்களில் சூரிய பகவானோடு சந்திர பகவானுக்கும் மற்ற கிரகங்களுக்கும் அபிஷேகம் செய்வதால் நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. உங்கள் செயல்களில் கவனம் தேவை. பிறருடைய குணங்களை புரிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டும். விழிப்புணர்வாக இருப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்பாள் வழிபாடு நல்லது. செவ்வாய்க்கிழமை தினம் அமாவாசையாக வருவதால் உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்பிகை கோவிலுக்கு சென்று வாருங்கள். உங்கள் பெயரிலும் அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கோவிலுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வர அற்புதங்கள் நிகழும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது அசதிகள் நீங்கும். மன உளைச்சல் விலகும். ஒருவிதமான சோர்வுகள் விலகும். வியாபாரத்தில் படிப்படியாக முன்னேற்றங்கள் ஏற்படும். ஓரளவாவது மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க இந்த செவ்வாய்க்கிழமை தினத்தில் 6 தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நல்லது. செவ்வாய்க்கிழமை தினம் உங்களுடைய நட்சத்திர அதிபதிக்குரிய நாள். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ செவ்வாய் பகவான் அங்காரகனே. ஆகவே மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் பிறரிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் கனிவாக பேசுவது நல்லது. அலுவலக விஷயங்களில் சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து பேச வேண்டும். யாரை பற்றியோ விமர்சனங்கள் கூடாது. பிறருடைய விஷயங்களில் தலையிடாமல் இருந்தாலே போதும், வேலைகள் ஓரளவாவது நடக்கும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. மிதுன ராசி அன்பர்களே, ராசியினுடைய 12வது வீட்டில் விரயஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய்க்கிழமை தினம் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். அதிலும் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் அவர்தான் குரு காரகன், புத்திரகாரகன். குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தினத்திலும் வியாழக்கிழமை தினத்திலும் வழிபட கடன் நோய் எதிரி நீங்கும். இந்த நாள் உங்களுடைய ராசி அமைப்பின்படி பார்க்கும்போது கல்வி பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். ஆசிரியர் பணிகளில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கலாம், வருமானம் உயரும். உங்களுடைய உறவுகளிடத்தில் மட்டும் நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள். மற்றவர்களோடு பேசும் பொழுது வார்த்தைகளில் தெளிவு தேவை. உங்கள் தாயினுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். சில நேரத்தில் ஆகக்கூடிய செலவுகளால் மன சஞ்சலம் ஏற்படும். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். தொழில் சார்ந்த விஷயங்களில் சக கூட்டாளிகளோடு விட்டு கொடுத்து போக வேண்டும். வியாபார ரீதியாக உங்களுடைய வியாபார சூழ்நிலைகளை
முன்னரே நீங்கள் அறிந்து கொள்வது நல்லது. சக வியாபாரிகளிடத்தில் அனுசரித்து செல்வது அவசியம். பிரீத்தி நிறைந்த நாள் மிதுனராசி அன்பர்களே. மனநலம் உடல் நலம் சீராக இருக்க இறை வழிபாடு மேற்கொள்ளுங்கள். ஓரளவிற்கு நல்ல பலன்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்றவற்றை புதன் பகவான் ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக வேலைகள் நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள். அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானுக்கு கோவிலுக்கு சென்று 6 தீபங்கள் ஏற்றி தொடர்ந்து ஏற்றி வர உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உடல் நல கோளாறுகள் விலகும். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது முன்னேற்றங்கள் ஏற்படும்படியாகத்தான் இந்த நாள் இருக்கிறது. பொறுமை, நிதான போக்கு தேவை. மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது வார்த்தைகளில் தெளிவு வேண்டும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு சிறப்பு. ராகு பகவான் உங்களுடைய நட்சத்திர அதிபதியாக இருப்பதால் அந்த நேரத்தில், ராகு கால நேரத்தில் ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்காயை நமக என்று துர்கை அம்மனை வேண்டி எலுமிச்சை கனியினால் மாலைகள் சாற்றி செவ்வரளி பூக்கள் சாற்றி அர்ச்சனை செய்து கொள்வது விசேஷம். அதிலும் உங்கள் பெயரிலேயே அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். சுக போக வாழ்வு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் ராகு பகவான் உங்களுடைய நிலை அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசிக்கு 10ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானோடு ராகு பகவானும் இணைந்திருக்கிறார். ஆக மறக்காமல் இந்த செவ்வாய்க்கிழமை தினத்தில் நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சிறிது துவரம்பருப்பு வைத்து 2 தீபங்கள் ஏற்றி உங்கள் பெயரிலும் அர்ச்சனை செய்து கொள்ளலாம். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய, வியாபார சம்பந்தமாக இருக்கக்கூடிய மன சஞ்சலங்கள் சற்று குறையும். மன அழுத்தங்கள் நீங்கும். ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். செலவுகள் அதிகமாவதால் உங்களால் அவற்றை பொறுத்துக் கொள்ள இயலாத ஒரு மனநிலையில் இருப்பீர்கள். இதன் காரணமாகவே உடல் நிலையிலும் மனநிலையிலும் சஞ்சலம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் ராசிக்கு 12ஆம் வீட்டிலேயே, அதாவது விரயஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டாலே போதும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய நட்சத்திர அமைப்பின்படி பிரீத்தி நிறைந்த நாளாக இருக்கும். சக வியாபாரிகளிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். பொருள் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த செயல்களில் அனுசரித்து செல்லுங்கள். அதிகமாக ஆசைப்படுவதை தவிர்க்க வேண்டும். மேன்மை நிறைந்தவர்களாக காணப்படுவீர்கள். எல்லோருக்கும் நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய நிலையில் தான் நீங்கள் இருக்கக்கூடும். ஆக புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாள் செய்யக்கூடிய வழிபாடுகள் உங்களுக்கு நல்லதொரு மேன்மை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் சித்திரை மாதம் 24ஆம் நாள். அணுகுமுறையில் சில மாற்றங்கள் ஏற்படும். பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு உண்டு. ராசிநாதன் சந்திர பகவான் 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். தொழில் ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான், சந்திர பகவான் என
4 கிரகங்களும் உங்களுக்கு தசமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றன. விலை அதிகம் இருக்கக்கூடிய பொருட்களின் மீதான ஆர்வம் இருக்கும். தெய்வீக பணிகளில் நாட்டம் ஏற்படும். அமாவாசை தினம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பூஜை வழிபாடு முறைகளை முறையாக்க செய்வதுதான் நல்லது. அதை தவிர்த்து மற்ற காரியங்களில் ஈடுபடாதீர்கள். வியாபார ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும். சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிட்டும். கடகராசி அன்பர்களே, புகழ் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. ராசிக்கு லாபஸ்தானத்திலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடியவர் குரு பகவானே. அணுகுமுறையில் சில மாற்றங்கள் வரலாம். தெய்வீக நாட்டம் உண்டாகும். பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முற்படுவீர்கள். அதிகம் விலை கொடுத்து சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களை நட்சத்திர அதிபதி சனீஸ்வர பகவான் ராசிக்கு 8ஆம் வீட்டில். ஆகவே கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. தெய்வீக காரியங்களில் செயல்களில் நாட்டம் இருக்கும். வியாபார ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும். சக ஊழியர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நன்மைகள் விளையும் நாள்தான். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. அமாவாசை தினமாக இருப்பதால் ஸ்ரீமன் நாராயணரை வழிபடுங்கள். காக்கும் கடவுள் திருமாலுடைய அனுகிரகம் வேண்டி ஓம் நமோ நாராயணாய எனும் மந்திரத்தை உச்சரிக்கலாம். ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். வருமானத்தில் வளர்ச்சி இருக்கும். பேரும் புகழோடு இருப்பீர்கள். அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டும். தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் சிறப்பான பலன்கள் பெற நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு கிடைக்க பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் சித்திரை மாதம் 24ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி சூரிய பகவான் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். புதன் பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான், சந்திர பகவான் என 4 கிரகங்களும் சஞ்சாரம் செய்கின்றன. 10ஆம் வீடு தொழில் பாவகத்தில் குரு பகவான், வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. 7ஆம் இடம் களத்திர பாவகத்தில் சனீஸ்வர பகவான், 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், செவ்வாய் பகவான். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். தடைப்பட்டு போன சில காரியங்கள் கைகூடும். உறவுகளின் மத்தியில் அனுசரித்து செல்வது நல்லது. வாகனங்களால் சில விரயங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும். சிம்மராசி அன்பர்களே, உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். வெளியூர் தொடர்பான பணி வாய்ப்புகள் சாதகமாகும். தன்னம்பிக்கை வேண்டிய நாள். அமாவாசை தினம் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யுங்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை முறையாக்க செய்வது
ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்விப்பது அவசியம். நீர்மோர் கொடுப்பது இன்னும் விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான். இந்த கிரகங்களின் ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான நட்சத்திர பலன்கள் பார்க்கும்போது மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கேத்து பகவான் 2ஆம் வீட்டில் இருப்பதால் பேச்சு சம்பந்தமான விஷயங்களில் நிதான போக்கை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். பேச்சுக்களினால் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதும் இந்த ராகு கேத்து பெயர்ச்சி வரும் வரையில் நிதானமான போக்கை கடைபிடித்து வருவது நல்லது. அதே போல ராகு பகவான் 8ஆம் இடத்திலும் இருக்கிறார். குழப்பங்கள் சற்று விலகும் நாள். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் மறையும். தடைப்பட்டு போன சில காரியங்கள் கைகூடி வரும். நன்மைகள் ஏற்படும். உறவுகளுக்கு மத்தியில் அனுசரித்து செல்லுங்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்கள் வாகனங்களால் சில விரயங்கள் ஏற்படலாம். மற்றவர்களோடு விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். பிறருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நடக்க வேண்டும். மாற்றமான சூழல் அமையும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடும். வெளியூர் தொடர்பான பணி வாய்ப்புகள் சாதகமாகும். தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இந்த நாள் எல்லா நிலைகளிலும் உயர்வு ஏற்பட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் சித்திரை மாதம் 24ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது வரவுகளில் ஏற்ற இறக்கம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படுவது அவசியம். திட்டமிட்ட வேலைகளில் தாமதம் ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். கன்னிராசி அன்பர்களே, பணம் சம்பந்தமான விஷயங்களில் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். வேலை நிமித்தமான அலைச்சல்கள் உண்டாகும். வியாபாரத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆர்வமின்மையான நாளாகவே இருக்கும். எதிலும் கவனமாக இருங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மைகளை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு ஏற்றது. அமாவாசை தினம் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் ராசிக்கு 8ஆம் வீட்டில் லாபஸ்தானாதிபதி சந்திர பகவானோடு இணைந்தே சஞ்சாரம் செய்கிறார். 8ஆம் வீட்டில் புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களை சிந்தித்து செயல்படுங்கள். பணம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் தேவை.
ஏற்ற இறக்கமான பண வரவு இருக்கும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து முதலீடு செய்வது, பிறரோடு பேசுவது அவசியம். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். உடன் பிறந்தவர்களிடத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடு உண்டாகும். பணம் தொடர்பான விஷயங்களில் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். சிக்கனமாக இருப்பது, வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் பிறரோடு சில கருத்துக்களையும் கேட்டு அறிந்து செய்வது விசேஷம். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பு. சித்திரை நட்சத்திரக்காரர்களே, செவ்வாய்க்கிழமை தினமாக இருப்பதால் உங்களுடைய நட்சத்திர அதிபதி செவ்வாய் பகவானே முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்று வருவதால் நவ கிரகங்களினுடைய நல்லாசி கிடைக்கும். வியாபாரத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலைகள் அதிகமாக இருந்தாலும் ஆர்வம் இல்லாத ஒரு தன்மையாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். வேலை நிமித்தமாக சில அலைச்சல் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருங்கள். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவானோடு சேர்ந்தே சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாள் வழிபாடு முறைகளை மேற்கொள்ளும் பொழுது மனப்பக்குவம் கிடைக்கும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் சித்திரை மாதம் 24ஆம் நாளுக்கான பலன்களை அறியலாம். 5ஆம் வீடு கும்பஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம், விரயஸ்தானத்தில் கேத்து பகவான், 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் ராகு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், குடும்பஸ்தானாதிபதி 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். உடன் பிறந்தவர்களுடைய வழியில் நன்மை ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இந்த நாள் யோகம் நிறைந்ததாக இருக்கும். எண்ணிய வேலைகள் நடக்கும். துரிதமாக முடிப்பீர்கள். வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படும். தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். விடுபட்ட காரியத்தை முன்னின்று நடத்தி காட்டுவீர்கள். வேலையாட்கள் மாற்றம் குறித்த எண்ணங்கள் ஏற்படலாம். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் மன அமைதி உண்டாகும். தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை உணர்வு இருக்கும். இருவருக்குமான பேச்சுவார்த்தைகளில் சீரான போக்கு காணப்படலாம். பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்த வளர்ச்சிக்குண்டான முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். நன்மைகள் விளையும் நாள். செவ்வாய்க்கிழமை தினம் அமாவாசை நாளாக இருப்பதால் உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள். கத்திரி என்று சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் தோஷ காலமாக இருப்பதால் அம்பிகைக்கு, அம்மன் தெய்வங்களுக்கு, பெண் தெய்வங்களுக்கு இளநீர் அபிஷேகம் செய்வது விசேஷம். அதிலும் குறிப்பாக ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தாய்க்கு அபிஷேகங்கள் செய்து வாருங்கள். நல்லது நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் மிக மிக நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மைகளை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்கள், உங்கள் நட்சத்திர அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு பகவானோடு இணைந்து உடன் பிறந்தவர்கள் வழியில் நன்மை ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். துணைவர் வழியில் மதிப்பு அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது.
ராகு கால பூஜையை தொடர்ந்து செய்து வாருங்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்கள், ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே எனும் இந்த மந்திரத்தை வீட்டில் அடிக்கடி உச்சரித்துக் கொண்டே இருப்பது நல்லது. துர்கை அம்மனுக்கான தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். ஆராதனைகள் செய்வது மிக மிக நல்லது. குங்கும அர்ச்சனை செய்யலாம். மாதுளம் பழம் நிவேதனம் வைத்து வழிபாடு செய்வது நன்மைதனை ஏற்படுத்தி கொடுக்கும். பிற மத மக்களுடைய உதவி கிடைக்கும். வாழ்க்கை துணைவர் வழியில் மதிப்பு மேம்படும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதிக நன்மைகள் விளையும் நாள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய்க்கிழமை தினமாக இருப்பதால் விசாக நட்சத்திரக்காரர்களை குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். எண்ணங்கள் மேம்படும். அமைதி நிறைந்த நாளாக இருக்கும். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வேலையாட்கள் மாற்றம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் சித்திரை மாதம் 24ஆம் நாளுக்கான பலன்கள். அமாவாசை தினம் முன்னோர்களுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். தான தர்மங்கள் செய்வது மிக விசேஷம். முன்னோர்களுடைய நல் ஆசை கிடைக்க வழிபாடு முறைகள் செய்யுங்கள். வருவாயில் இருந்து வந்த சில நெருக்கடிகள் குறையும். உறவினர்களிடத்தில் கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை எடுப்பீர்கள். தலைமை அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடும். வியாபாரத்தில் இழுபறியான சில சரக்குகளால் ஆதாயம் பெறுவீர்கள். எதிலும் சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். விருச்சிகராசி அன்பர்களே, தைரியம் அதிகரிக்கும். நல்லதொரு முடிவுகள் எடுக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு உண்டு. அனுபவம் மேம்படும் நாள். இன்பம் நிறைந்த நாளாகவே அமையும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் ரிப்பீட். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. வழிபாடு நல்லது. குரு பகவான் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். நெருக்கடிகள் சற்று குறையும். பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலை ஏற்படலாம். மற்றவர்களுடைய கருத்துக்களை அவ்வப்போது கேட்பது நல்லது. தனித்து செயல்படாமல் கூட்டாக செயல்பட்டாலே போதும், நல்லது நடக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள். ஆதாயம் பெறக்கூடும். ஆலோசித்து நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். ஒத்துழைப்பு ஏற்படும். இழுபறியான சில விஷயங்கள் நடக்கும். கால தாமதமான வேலைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். நன்மைகள் மிகுதியாகும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள். வழிபாடு மிக மிக நல்லது. நல்லதொரு முடிவுகள் எடுக்கக்கூடும். இன்பம் நிறைந்த நாள். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். எதிலும் நன்மைகள் அதிகரிக்கும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சில அனுபவங்களால் புதிய முடிவுகள் எடுக்கக்கூடும். செவ்வாய்க்கிழமை தினம் சித்திரை மாதம் 24ஆம் நாள். உடன் இருப்பவர்களுடைய குணங்களை புரிந்து கொள்வீர்கள். பிறருக்கான பலம் என்ன, பலவீனங்கள் என்ன என்பதையும் சுயரூபங்கள் அறியக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். நீண்ட நாளாக இருந்த இறை பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். வியாபாரம் நிமித்தமான அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். புதுமையான விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும். சக ஊழியர்களிடத்தில் விட்டுக் கொடுத்து செயல்படவும் ஆக்கப்பூர்வமான நாளாக அமையும். தனுசு ராசி அன்பர்களே, அமாவாசை தினமாக இருப்பதால் இயலாதவர்களுக்கு, பசியோடு இருப்பவர்களுக்கு தேடி சென்று உணவு கொடுக்க வேண்டும். பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதைகளை கொடுப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். மூலம் நட்சத்திரக்காரர்களே, இந்த நாள் புரிதல் அதிகரிக்கும். சில அனுபவங்களினால் அனுகூலம் உண்டு. மற்றவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார். சுக்கிர பகவான் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் இருக்கும். முதலீடு சார்ந்த விஷயங்களில் அலைச்சல்கள் உண்டாகலாம். பொன் பொருட்கள் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாளாக இருந்த இறை பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். வியாபாரம் நிமித்தமான அலைச்சல் சந்திக்க நேரலாம். ஈடுபாடு என்பது உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே, 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சிவபெருமானுடைய வழிபாடு செய்வது விசேஷம். இன்றைய நாள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஊழியர்களிடத்தில் அனுகூலமான பலன்கள் கிடைக்க பொறுமை அவசியம். ஆக்கப்பூர்வமான நாளாகவே அமையும். சக நபர்களிடத்தில் வார்த்தைகளை கனிவாக, கவனமாக பயன்படுத்துவதே நல்லது. இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய முன்னோர்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் சித்திரை மாதம் 24ஆம் நாள். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் காரணமாக மாற்றம் ஏற்படும். அரசு சம்பந்தமான காரியங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ராசிக்கு 4ஆம் வீட்டில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். அரசாங்க உத்தியோகத்திற்குண்டான காரகத்துவம் பெற்ற கிரகம் சூரிய பகவானே. ஆகவே மகர ராசி அன்பர்கள் சுகஸ்தானம், வீடு, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தில் 4 கிரகங்களும் சஞ்சாரம் செய்கின்றன. புதியதொரு வேலை சார்ந்த எண்ணங்கள் கைகூடும். வியாபார விஷயங்களில்
பொறுமையை கையாள்வது மிக மிக நல்லது. வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். உத்தியோகத்தில் தடையாக இருந்தவர்கள் விலகுவார்கள். போட்டிகள் நீங்கும். பொறாமை குணம் கொண்டவர்கள் விலகி ஓடுவார்கள். உற்சாகம் நிறைந்த நாள். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக உண்டு. உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் சார்ந்த உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கொள்வது விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் ஏற்படும். நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சுகஸ்தானம், வீடு, மனை, வண்டி, தாய்க்குண்டான பாவகத்தில் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை உங்கள் நட்சத்திர அதிபதி சஞ்சாரம் செய்வதால் மாற்றம் ஏற்படும். ஆலோசனைகள் உண்டாக்கும். பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்பதே நல்லது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆசைகள் கைகூடும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை. அம்மன் வழிபாடு மிக உகந்தது. இன்றைய நாள் அங்காள பரமேஸ்வரி மற்றும் அதை சார்ந்த சில தெய்வ கோவில்களுக்கு சென்று வந்தால் நல்லது. அமாவாசை தினமாக இருப்பதாலும் இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வதோடு தயிர் சாதம் விநியோகம் செய்வது நல்லது. திருவோண நட்சத்திரக்காரர்கள் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். அதிலும் வியாபார விஷயங்கள் எனும் பொழுது நிதான போக்கு தேவை. புதியதொரு எண்ணங்கள் கைகூடும். மன நிலையில் இருந்த குழப்பங்கள் அகலும். தெய்வ அனுகிரகத்தை பரிபூரணமாக நீங்கள் பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. செவ்வாய்க்கிழமை தினமாக இருப்பதால் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று 6 தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். தேனும் தினைமாவும் வைத்து வழிபட்டால் நல்லது. பழனி ஆண்டவருடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். தடைகள் விலகும் நாள். உற்சாகம் நிறைந்ததாக இருக்கும். உத்தியோகத்தில் இருந்த விஷயங்கள், பயனற்ற விவாதங்கள் மறையும். நற்செய்திகள் கிடைக்கும். இந்த நாள் தடைகள் விலகும் நாளாக அமைவதால் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் சித்திரை மாதம் 24ஆம் நாள். ராகு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. அதிரடியான சில வியூகங்கள் காரணமாக மேன்மை கிடைக்கும். பணி சம்பந்தமான சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். மனதளவில் நல்லதொரு தைரியம் பிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும். வியாபாரத்தில் முதலீடுகள் மேலோங்கும். நன்மைகள் நிறைந்த நாள். உயர் அதிகாரிகளிடத்தில் நெருக்கம் காணப்படலாம். சொத்து சம்பந்தமான சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வரவு நிறைந்த நாள். பொருளாதார ஏற்றம் பிறக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை ஏற்படுத்தும்.
நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும், மேன்மை உண்டாகும், நல்ல சிந்தனைகள் அதிகரிக்கும், உற்சாகமாக இருப்பீர்கள், தெய்வ பணிகளில் ஆர்வங்கள் இருக்கும். சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்காயை நமக. இந்த ஸ்லோகத்தை உச்சரிப்பவர்களுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். பல கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய சக்தி ஸ்ரீ துர்கை அம்மனுக்கு உண்டு. உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி துர்கை அம்மனுடைய வழிபாடு செய்து வாருங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள், ஆனந்தம் கிடைக்கும், தைரியம் உண்டாகும், எண்ணத்தில் தெளிவு பிறக்கும், உற்சாகமாக இருப்பீர்கள். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, நல்லதொரு தீர்வுகள் கிடைக்கும், பண வரவு நிறைந்த நாள், ஆதாயம் உண்டு, சொத்து பிரச்சனைகளுக்கு சில தீர்வு கிடைக்கும், தலைமை அதிகாரிகளிடத்தில் நெருக்கம் காணப்படலாம். இந்த நாள் ஆனந்தம் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி, ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானையே போற்றி போற்றி. குடும்பத்தில் கலகலப்பான சூழல்கள் அமையும். சில வேலைகளை முன்னின்று நடத்துவீர்கள். வெளி வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த சில பண வரவுகள் கைக்கு கிடைக்கலாம். ராசியினுடைய அமைப்பு படி பேச்சுக்களில் நிதான போக்கை கடைபிடியுங்கள். குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தன வருமானத்தை சொல்லக்கூடிய இடத்தில் புதன் பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர பாவகத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ராசியினுடைய 7ஆம் வீட்டில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கலாம். வியாபாரத்தில் திடீர் திருப்பங்கள் உண்டாகும். தலைமை அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் மீன ராசி அன்பர்களே. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாள், நன்மைகள் அதிகரிக்கும், எதிர்பார்த்த வேலைகள் கை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அமாவாசை தினமாக இருப்பதால் இயலாதவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு தான தர்மங்கள் செய்யலாம். மதிப்பு உயரும், மரியாதை கூடும், மகிழ்வாக இருப்பீர்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது.
ஒத்துழைப்பு கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். வியாபாரத்தில் இருந்த தடை தாமதங்கள் நீக்கம், திடீர் திருப்பங்கள் ஏற்படும். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ.